யார் வீட்டிலலாம் பசங்க கீரை சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்பட்டுட்ருக்கீங்களோ அவங்க எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. பசங்க எப்படியாவது சாப்பிட்டா போதும்னு கீரையை கூட்டு, பொரியல், கடையல்னு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுப்போம். அதுலேயும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மீதி வச்சுருவாங்க. இது போல் மீதமாகிற கீரையை கொஞ்சம் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். நேற்று எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை கடையல் மீந்துருச்சு. கொஞ்சம் கூட அதை நான் வேஸ்ட் பண்ணலை. அப்படியே தோசை மாவில் கீரை கடையல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் மாவு மட்டும் எல்லா மாவுலையும் மிக்ஸ் பண்ணாமல் நம்மளுக்கு கடையில் எவ்வளோ மீந்திருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் மாவை எடுத்துக்கோங்க. கீரை கடையில் மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு மாவோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டிலேயாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சுருந்தாங்க. ஒரு சில வீட்டில் பசங்க சுத்தமாகவே கீரைன்னா சாப்பிட மாட்டாங்க. அதை மாதிரி உள்ள வீட்டில் இது போல் நீங்கள் கீரை கடையெல்லாம் செஞ்சிங்கன்னா தோசை மாவோட கலந்து ஊற்றி பாருங்கள். கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க. கல் சூடானது எப்பவும் போல் நீங்கள் தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம். பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரியும் ஊற்றலாம், இல்லை ஊத்தாப்பம் மாதிரியும் நீங்கள் உங்கள் பசங்களுக்கு எப்படி விருப்பமோ அது போல் ஊற்றி கொடுங்க. எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து ஊற்றி எடுத்துக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ் கூட தேவைப்படாது. சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசை. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை இன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீந்து போன கீரை கடையில் வச்சு எவ்வளோ ஹெல்த்தியான தோசை செஞ்சிட்டோம் பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சமான எந்த சட்னி கூடயும் சர்வ் பண்ணலாம். இட்லி பொடியை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.